நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி அடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நிலையான பேருந்து திடீரென இயக்கப்படும் போது பயணிகள் பின்னோக்கி தள்ளப்படுகிறார்கள். இதன் பின்னணியில் உள்ள தத்துவம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஓய்வு நிலை உரள்னம். அடுத்தது பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களுள் திசைவேகத்தையும் வேகத்தையும் வேறுபடுத்தும் சரியான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது திசைவேகம் அப்படின்னா அதுக்கு அளவும் இருக்கும், திசை மதிப்பும் இருக்கும். ஆனால் வேகத்திற்கு திசை மதிப்பு மட்டும்தான், திசை மதிப்பை வந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதுக்கு அளவு மட்டும்தான். அப்போது ஆன்சர் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மாறுதி திசை மின்னோட்டத்தை குறிப்பிட்ட அலை எண்ணில் உண்டாக்க தேவைப்படும் சுற்று எது அப்படின்னா அலைவி, ஆக்சிலேட்டர். கண்ணாடி தொழிற்சாலையில் பயன்படும் கட்லெட் என்பது உடைந்த கண்ணாடி சில்லுகள். LiAlH4இல் உள்ள ஹைட்ரஜனின் ஆக்சிஜனேற்ற எண் என்ன அப்படின்னா -1. புரோட்டான் தாரா கரைப்பான் என்பது HF, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம். நியம மின்தடையின் அலகு அப்படின்னா ஓம், சென்டிமீட்டர். கூட்டுயிர் அல்லாத வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை நிலைப்படுத்தும் திறன் கொண்ட பாக்டீரியம் எதுனா கிளாஸ்டீரிடியம். சென்ட்ரிஃபிகேஷன் செய்யும்போது கீழ்கண்டவற்றில் எவை கடைசியாக செட்டில் ஆகக்கூடியது அப்படின்னா ரிபோசோம்கள். சென்ட்ரோமியரின் முதன்மை பணியானது குரோமோசோம்கள் துருவங்களுக்கு நகருதல். திடீர் பயம், பாதுகாப்பிற்காக ஓடுதல் மற்றும் சண்டையிடுதலுக்கான ஹார்மோன் எது அப்படின்னா அட்ரினலின். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியத்தில் மனிதனுடைய இரத்த அளவு என்பதில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். மனிதனுடைய மொத்த இரத்த அளவு சராசரியாக 5 லிட்டர் ஆகும். சரிதான். மனிதனுடைய இரத்த அளவு சராசரி உடல் எடையிலிருந்து கணக்கிடப்படுகிறது. சரி. மனிதனுடைய இரத்த அளவு உடல் எடையில் 1 கிலோகிராமுக்கு சராசரியாக 70 ml இரத்தம் என கணக்கிடப்படுகிறது. அதுவும் சரியாகும். 1, 2, 3. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆண் இனப்பெருக்க உறுப்பில் செமினிஃபெரஸ் செல்லுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய சிறப்பு பணிகளை செய்யக்கூடிய செல்கள் எது அப்படின்னா செடோலி செல்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உயிரின பன்மையை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா உயிரின பெருக்கத்தை கட்டுப்படுத்துதல், பல்லுயிரின மரபு பண்புகளை பாதுகாத்தல் மூலமாக. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நிறக்குருடு ஏற்படுவதற்கு காரணம் ரெட்டினாவில் கோன் செல்கள் இல்லாததனால். அடுத்து பாருங்கள். சத்தீஸ்கரின் அமர்கண்டாக் பீடபூமியில் உள்ள மைக்கால் மலைகளில் இருந்து உருவாகும் ஆறு நர்மதா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வண்டல் மண் பொதுவாக பின்வரும் எந்த கனிமங்களை குறைவாக கொண்டுள்ளது அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தக்கான பீடபூமியிலிருந்து மிகுந்த ஈரத்தன்மையை தாங்கும் திறன் கொண்ட மண் எது அப்படின்னா ரிகர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கானா அப்படின்னா அது எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ரங்கன்திட்டு கர்நாடகா. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாடு. மாலாப்பட்டி ஆந்திர பிரதேசம். அடுத்தது பாருங்கள். மே மாத இறுதியில் மான்சூன் ஆரம்பிக்கும் பகுதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா லங்கைக்கும் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கும் இடையே. ஒவ்வொரு வருடமும் கிருஷி மஹாத்சவ் கொண்டாடப்படும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோன்னா குஜராத். 2006ஆம் ஆண்டு இந்தியாவில் 1/4 மொத்த இரும்புத்தாது உற்பத்தியில் கர்நாடகா மாநிலம் முதன்மை வகிக்கின்றது. மேல்கங்கை பள்ளத்தாக்கு மற்றும் ஹிந்து கங்கை சமவெளியில் முதலாக இரும்பு 800 BCயில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இரும்பு கலாச்சாரம் கீழ்காணும் எதோடு சம்பந்தமுடையது அப்படின்னு பார்த்தோன்னா சாம்பல் வண்ணம் பூசிய மட்பாண்டங்கள். சிந்து சமவெளி நாகரிகத்தில் ஹரப்பாவில் கண்டுபிடிக்கப்பட்ட தானிய கிடங்கு அமைந்துள்ள இடம் எது அப்படின்னா கோட்டையின் வடக்கு பகுதி. கீழே தரப்பட்டுள்ள 4இல் எந்த புத்த நூல் சகோதரிகளின் பாடல் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா தேரிகதா. இதில் பாருங்கள். கில்ஜி அதாவது சுல்தான் இருக்கு இல்லையா, ஹிஸ்ட்ரியில் நம்ம படிப்போம் இல்லையா, அதில் உள்ளது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரஷ்யா எந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம். அடிமை வம்சத்துக்கு அப்புறம் தான் இந்த வம்சம் உருவாகவே செய்யும். அப்போ ஃபஸ்ட்டு 2வது. அடுத்து கில்ஜி வம்சம் நிறுவியவர். அதுக்கப்புறம் தான் என்ன வரும், அலாவுதீன் கில்ஜி வருவார். அவருடைய தேவகிரி படையெடுப்பு. இந்த திவானி கைரட் அப்படிங்கிறது துக்ளக் காலத்தேது. அப்போ அது லாஸ்ட்டு தான். அப்போ ஆன்சர் ஏ. அடுத்தது பாருங்கள். இபின் பதுதா அவர் ஒரு மொராக்கோ நாட்டு பயணி. அப்துல் ரசாக் பாரசீக பயணி. நிக்கிட்டின் ரஷ்ய பயணி. நூனிஸ் போர்ச்சுகீசிய பயணி.
நீதி கட்சியின் பிரதிநிதியாக வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா ஏடி பன்னீர்செல்வம். சுல்தானிய ஆங்கிலேயர் என கருதப்படுபவர் சர் தாமஸ் மன்றோ. ஜவஹர்லால் நேரு சோசியலிசம் பற்றிய நம்பிக்கை கீழே தரப்பட்டுள்ளவற்றுள் டேஷ் அடிப்படையாக கொண்டது அப்படின்னா மக்களாட்சியையும் குடிமை உரிமையையும். அடுத்தது பாருங்க, அகாரிகஸ் பைஸ்போரஸ் அப்படின்னா அது வந்து பட்டன் காளான். பிலியூரோட்டஸ் பிளாபெல்லேட்டஸ் அப்படின்னா சிப்பி காளான். வால்வேரியல்லா வால்வேசி அப்படின்னா வைக்கோல் காளான். கோலோசைஃபி இண்டிகா அப்படின்னா பால் காளான். செஃபாலஜி என்பது தேர்தலை பற்றிய படிப்பு ஆகும். முதல் லோக் அதாலத் நடைபெற்ற ஆண்டு வந்து 1986. சமய ஆட்சி நடைபெறுவது ஈரான், மதசார்பின்மை இந்தியா, நேரடி மக்களாட்சி சுவிட்சர்லாந்து, பொது உடைமை சைனா. இந்திய ஒன்றியத்தின் சிக்கிமை ஒரு முழு மாநிலமாக இணைத்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் எது அப்படின்னா 36வது திருத்த சட்டம் 1975. அலுவல் மொழி சட்டம் பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னா 1963. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் அடிப்படை கூறுகள் எனும் கோட்பாடு எந்த தீர்ப்பில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா கேசவனந்த பாரதி வழக்கு. பாருங்க, சில வழக்குகள் கொடுத்துருக்காங்க. டிஎம்ஏ பை விசஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 2003 அப்படிங்கிறது ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு அட்மினிஸ்டர் த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அடுத்தது விஷாகா விசஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 1997, இது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் லிபர்ட்டி. கோபாலன் விசஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் 1950 போட்டது ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் அரெஸ்ட். அடுத்தது கோபாலகிருஷ்ணன் நாயர் விசஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா 2005 அப்படிங்கிறது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். அடுத்தது பாருங்கள், பாராளுமன்ற அரசாங்க முறை என பொருள் அளிப்பது அதிகாரங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்டிருப்பது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, இந்திய அரசியலமைப்பில் 14A தொடர்புடைய விவரம் தீர்ப்பாயங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பிரிவினை ஆண்டு 1921, தொழில் கொள்கை புரட்சி 1956, திட்டக்குழு அமைத்தல் 1950, 14 வணிக வங்கிகள் தேசியமயமாதல் 1969. கீழே கொடுக்கப்பட்டவர்களில் எது தங்க புரட்சியோடு இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா தோட்டக்கலை. நிதிநிலை அறிக்கையில் மொத்த திட்டம்சார் மற்றும் திட்டம் சாரா செலவுகளை வரவு கடன் மீட்சி மற்றும் பிற வருவாயின் கூட்டுத்தொகையிலிருந்து கழித்து வருவது மொத்த நிதி பற்றாக்குறை. கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் பணத்தை அச்சிட்டு வெளியிடும் அதிகாரம் யாருடையது அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கீழ்கண்டவைகளில் எவை நேர்முக வரிக்கான எடுத்துக்காட்டு அல்ல அப்படின்னு பார்த்தோன்னா கேளிக்கைகள் மீதான வரிகள். ஆம் ஆத்மி பீமா யோஜனா 2007 ஒரு காப்பீட்டு திட்டம். கீழ்கண்டவற்றை ஆராய்க. இந்திய அரசாங்கம் ஜனவரி 1, 2013 ஆண்டு நேரடி பயன்மாற்றம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியதன் நோக்கம் என்ன அப்படின்னா லஞ்சத்தை குறைப்பது, செலவை குறைப்பது, சீர்திருத்தங்களை பேணுவது. 3. யார் முதலில் நிதித்துறை நிர்வாகத்தில் அதிகார பரவலாக்கம் கொள்கையை புகுத்தினார் அப்படின்னா மயோ. வைஸ்ராய்களுடைய பெயர்களும் அவர்களுடைய ஆண்டுகளும். லின்லித்கோ வந்து 1936 to 43, வெல்லிங்டன் வந்து 1931 to 36, வேவல் வந்து 1943 to 47, டஃப்ரின் வந்து 1884 to 88. ராவு சிதம்பரனார் டேஷ் என்ற இடத்திலிருந்து கப்பல்கள் வாடகைக்கு எடுத்தார் அப்படின்னா ஷாலைன் ஸ்டீமர்ஸ் கம்பெனி. பம்பாயில் எந்த ஆண்டு கிளாபத் குழு ஏற்படுத்தப்பட்டது? செப்டம்பர் 1919. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கட்டம் எவ்வாறு குறிப்பிடப்பட்டது அப்படின்னா மிதவாதிகளின் அரசியல், தேநீர் விருந்து அரசியல், அரசியல் இறங்குதல். 3 தான். அடுத்தது பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்திய அரசியலமைப்பு ஒரு எழுதப்பட்ட அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு நெகிழும் மற்றும் நெகிழா தன்மை உடையது. இந்திய அரசியலமைப்பு மத சார்பற்ற நாட்டினை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறைக்கு எதிரானது அப்படிங்கிறது தவறு. அப்போ 1, 2, 3 சரி. அடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் 6 எண்கள் கொடுத்துருக்காங்க. 6 இல்லை, சரி, ஆமாம் 6, 1, 2, 3, 4, 5, 6 எண்கள் கொடுத்துருக்காங்க. அதோட சராசரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எண்களை கூட்டணும் அப்படின்னா 35 வரும். 35 + x = மொத்தம் எத்தனை 6. 6 × சராசரி
48 அப்படிங்கிறது இருக்கும். எக்ஸ் வேணும் அப்படின்னா 48லேருந்து 35 கழிச்சிடணும். அப்போ நம்மளுக்கு 13 கிடைக்கும். அடுத்தது பாருங்கள், இந்த புள்ளி விவரத்திற்கு திட்ட விளக்கம் காண்க. ஒவ்வொரு மதிப்பும் 3ஆல் பெருக்கப்படும் போது கிடைக்கும் புதிய மதிப்புகளுக்கான திட்ட விளக்கம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். FD is equals to root of sigma x minus x bar the whole square divided by n. இதுதான் இதுக்கான ஃபார்முலா. அப்போ அதுபடி ஃபஸ்ட்டு இதுக்கு சராசரி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 40, 42, 48 இது கூட்டணும் அப்படின்னா 130. இதனுடைய சராசரி எக்ஸ் பார் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 130/3 அப்படின்னு இருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு மதிப்பு 40 - 130/3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 42 - 130/3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 48 - 130 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 3 தான் ஹோல் ரூட் அப்படின்னு இருக்குமா. அதை சால்வ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 312 டிவைடட் பை 27 த ஹோல் ரூட்னு இருக்கும். இதை நம்ம இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா 9 இருக்கும், மேலே 104 இருக்கும். இந்த ரூட் எடுத்தோம் அப்படின்னா ரூட் ஆஃப் 104 டிவைடட் பை 3 அப்படிங்கிறது கிடைக்கும். நம்மளுக்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 3 கேன்சல் ஆகிட்டு ரூட் ஆஃப் 104 அப்படிங்கிறது கிடைச்சிடும். அடுத்தது பாருங்கள், ஒரு முக்கோணங்களின் நீளங்களாக அமையாது அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கான கண்டிஷன் என்னென்னா, பெரிய எண் மதிப்பை விட்டுட்டு மீதம் இருக்கிற சிறிய எண் மதிப்புகளை கூட்டணும். அந்த மதிப்பு அந்த பெரிய எண் மதிப்போட அதிகமாக இருக்கணும். அதாவது மற்ற 2 பக்கங்களை ஏபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏபியோடைய கூடுதல் அதிகமாக இருக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா 4 11 கூட்டணும்னா 15 தான் வருது. 15ங்கிறது 16ஐ விட சிறிய எண். அது மட்டும்தான் முக்கோணத்தை அமைக்காது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1900ஆம் ஆண்டு பிப்ரவரி 21ஆம் தேதி முதல் ஜூன் 4ஆம் தேதி முடிய எத்தனை நாட்கள் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 1900 அப்படிங்கிற வருடம் வந்து லீப் வருடம் இல்லை. ஏன் அப்படின்னா லாஸ்ட்டு 2 எழுத்து 00 அப்படின்னு இருக்குது. அப்போ வந்து நம்ம அதை 400ஆல் வகுப்போம். 400ஆல் வகுத்தோன்னா அது வகைப்படாது. அது லீப் இயர் இல்லை. இப்போது பிப்ரவரிக்கு எத்தனை நாட்கள் இருக்கும்? 28 நாட்கள் இருக்கும். 21ஆம் தேதியிலேருந்து கணக்கு பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக 8 நாட்கள். அடுத்து மார்ச்சில் எத்தனை நாட்கள் இருக்கும்? 31 நாட்கள். ஏப்ரலில் 30 நாட்கள். மேல 31 நாட்கள். ஜூனில் 4ஆம் தேதி வரைக்கும் 4 நாட்கள். மொத்தமாக கூட்டினோன்னா 104 தான் வருது. ஆன்சர் அது 105ன்னு இருக்குது. அடுத்தது பாருங்கள். ஒருவர் ஒவ்வொரு நாளும் முந்தைய நாள் சாப்பிட்ட திராட்சைகளின் எண்ணிக்கையை விட 6 திராட்சைகள் கூடுதலாக சாப்பிடுகிறார். 5 நாட்களில் 100 திராட்சைகள் சாப்பிட்டால் முதல் நாள் அவர் சாப்பிட்ட திராட்சைகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இது ஒரு கூட்டத்தொடர் வரிசை அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். அதாவது தினசரி 6 திராட்சை அதிகமாக சாப்பிடுகிறார். அப்போது டியோட மதிப்பு 6ன்னு எடுத்துப்போம். என்னோட மதிப்பு 5ன்னு எடுத்துப்போம். இந்த 100 அப்படிங்கிறது எஸ்என். அதாவது 5ஆம் நாள் வரை அவர் 100 திராட்சை சாப்பிட்டு இருக்கிறார். அப்போ எஸ்என் வந்து 100. அதாவது S5 அது வந்து 100ன்னு எடுத்துப்போம். இப்போ எஸ்எனுக்கு ஃபார்முலா பார்த்துடலாம். என்ன அப்படின்னா n/2 2a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. இதில் எடுத்துக்கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 100 இஸ் ஈக்குவல்ஸ் டு 5/2 இன்ட்டு 2a ப்ளஸ் n-1 4 இன்ட்டு 6ன்னு இருக்கும். இப்போது இந்த 2 இந்த 5 வச்சு கேன்சல் பண்ணிடலாம். 20ன்னு இருக்கும். இந்த 2 இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா 40 இஸ் ஈக்குவல்ஸ் டு 2a ப்ளஸ் 4 6 ஆர் 24 அப்படிங்கிறது இருக்கும். இதை இந்த பக்கம் மாற்றி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா 16 அப்படிங்கிறது வரும். அப்போ 2a இஸ் ஈக்குவல்ஸ் டு 16 அப்படின்னா ஏயோட மதிப்பு 8. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 220 மீட்டர் நீளமுள்ள தொடர்வண்டியானது 60 km/மணி என்ற வேகத்தில் செல்கிறது எனில் 460 மீட்டர் நீளமுள்ள நடைமேடையை கடப்பதற்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளும்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினில் அந்த தொடர்வண்டியோடைய நீளத்தையும் அந்த நடைமேடையினுடைய நீளத்தையும் கூட்டிக்கிடணும்.
நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்குற இது கிலோமீட்டர் பெர் மணி அப்படிங்கிறதுல இருக்குது. நம்மளுக்கு ஆன்சர் வந்து வினாடியில் தேவைப்படுறதுனால 60 5/18 பெருக்கி வச்சுக்கோங்க. அப்போ 50/3 அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். டைம் வேணும் அப்படின்னா நீளம் அதாவது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை வேகம். அப்போ இதை வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 40.8 செகண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 10 புள்ளி விவரங்களின் திட்ட விளக்கம் 4√2. அப்புள்ளி விவரத்தின் மதிப்புகளை ஒவ்வொன்றையும் 3ஆல் பெருக்க கிடைக்கும் புதிய திட்ட விளக்கம் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போது அந்த 4ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா 12√2. அடுத்தது பாருங்கள். ஓர் இலக்க எண்ணில் அமைந்த 2 எண்களின் பெருக்கற்பலன் 12. அந்த எண்ணுடன் 36ஐ கூட்ட அந்த ஈரிலக்க எண் இடமாறி கொள்ளும் எனில் அவெண்ணின் ஓர் இலக்கத்தில் உள்ள எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது எக்ஸு ஒய் இதை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா 10x + y இப்படி ஒரு நம்பர் இருக்குது, ஈரிலக்க எண். இதோட இலக்கங்கள் இருக்கு இல்லையா, அதாவது எக்ஸு ஒய் இப்போ வந்து 56 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 56ஐ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், அந்த மாதிரி. அதாவது 56ஐ இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 5ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 30 வரும் இல்லையா. அந்த மாதிரி எக்ஸையும் ஒய்யையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த எண் கூட, அதாவது 10x + y அப்படிங்கிற இந்த எண் கூட 36 நம்ம கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு 10y + x அப்படின்னு இலக்கங்கள் இடம் மாறி கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த மதிப்பை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா -9x + 9y -36 = 0ன்னு இருக்குது. டிவைடட் பை 9 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு -x + y -4 = 0 அப்படிங்கிறது கிடைக்கும். இதிலேருந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா y - xோட மதிப்பு 4 அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இது என்ன மாதிரி இருக்குன்னா a - b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா. அப்போது அந்த ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு போய் போடலாம். அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நான் டேரெக்டாக ஃபார்முலாவில் போடுறேன். அதாவது y - x தான் ஹோல் ஸ்கொயர், அதனால் 4² = x² + y² -2xy. xy எவ்வளோ 12, அப்போ 24 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு x² + y² என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 40 அப்படிங்கிறது கிடைக்குது. சரிங்களா. இப்போது நான் x + y, அதாவது y + xஐ கண்டுபிடிக்கிறேன். y + x தான் ஹோல் ஸ்கொயரை கண்டுபிடிக்க போகிறேன். அப்போது x² + y² எவ்வளோ 40, அது மாதிரி 2xy எவ்வளோ 24, அதை ஆட் பண்ணிக்கணும். அப்போ 64. அப்போ எனக்கு y + x the ஹோல் ஸ்கொயர் எவ்வளோ இருக்குன்னா 64ன்னு இருக்குது. அப்போ எனக்கு y + x எவ்வளோ அப்படின்னா 8. சரிங்களா. இப்போ நம்மளுக்கு y - x தெரியும், y + x தெரியும். அதை ரெண்டையும் சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணோம் அப்படின்னா y + x = 8, y - x = 4. இப்போ இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2y = 12, y = 6. சரிங்களா. அடுத்தது பாருங்கள். ரோஸ் அப்படிங்கிறது ஆர் அப்படிங்கிறத ரிவர்ஸில் போட்டு 1 2 3 கொடுத்தோம், அதாவது இசட்லேருந்து 1 கொடுத்தோம் அப்படின்னா ஆர் வந்து 9வது எண், ஓ 12, எஸ் 8, இ வந்து 22. சரிங்களா. அதே மாதிரி மைஸ்க்கு பாருங்கள், இ 22, சி 24, ஐ 18, எம் 14.
ஒரு நபர் ஒரு பழைய மிதிவண்டியை எவ்வளோத்துக்கு வாங்குறாரு? 1250 வாங்குறாரு. அதை சீர்படுத்த 250 ரூபா செலவு பண்ணுறாரு. மொத்தமாக 1500 ஆயிடுது. அதை 1400 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ அவருக்கு இழப்பு 100 ரூபாய். அது எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது இந்த மாதிரி பண்ணணும். இதை அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 6.666ன்னு போயிட்டுருக்கும். அப்போ அதுக்கு 6.67% எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கலப்பு பின்னமாக கொடுத்துருக்காங்க. கொடுத்து இதால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய முழு எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றிக்கோங்க. அப்போ 1/3 4/3 ஆகும். அடுத்தது 9/4, அடுத்தது 7/2, அடுத்தது 21/5. இது எல்லாத்துக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? மிகச்சிறியன்னு கொடுத்ததுனால எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்போ மேலே இருக்கிற எல்லா எண்களுக்கும் எல்சிஎம்மும் கீழே இருக்கிற எண்களுக்கு ஹெச்சிஎஃப்பும் கண்டுபிடிக்கணும். மேலே இருக்கிற எண்களோட எல்சிஎம் எவ்வளோ அப்படின்னா 252. கீழே இருக்கிற எண்களோட ஹெச்சிஎஃப் 1. அப்போ ஆன்சர் 252. எந்த சிறிய எண்ணுடன் 3ஐ கூட்டினால் அது 10, 12, 14 மற்றும் 16ஆல் வகுபடும் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த எண்களோட 3 கூட்டி பாருங்கள். இதோட 3 கூட்டினோன்னா கண்டிப்பாக அது 10ஆல் வகுப்படாது. இது கூட 3 கூட்டினோன்னா வகுப்படும், இது கூட 3 கூட்டினோன்னா வகுப்படும், இது கூட 3 கூட்டினோன்னா வகுப்படாது. அப்போது இந்த ஆப்ஷன் பி ஆர் ஆப்ஷன் சி ரெண்டில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கணும். இப்போ அடுத்த எண் பாருங்கள் 12. 12ஐ 4 × 3ன்னு எடுத்துக்கலாம். 4ஆல் இந்த எண் வகுபடுமா அப்படின்னு பார்க்கணும். அப்போது லாஸ்ட்டில் இங்கே என்ன இருக்குன்னா 80 இருக்குது. 80 அப்படிங்கிறது 4ஆல் வகுப்படும். அப்போ இது ஆன்சர் கரெக்டு. இது பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டில் 2 நம்பர் 0 0 தான் இருக்கும். இதுவும் வகுப்படும். அப்போ இதுவும் கரெக்டு. அடுத்தது பாருங்கள் 3ஆல் வகுப்படுதான்னு செக் பண்ணணும். அப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 7 × 8 15ன்னு வரும். 3ஆல் வகுப்படும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 7 மட்டும்தான் இருக்கும். அது 3ஆல் வகுப்படாது. அப்போ ஆன்சர் என்னென்னா பி. அடுத்தது பாருங்கள். 2 எண்களின் மீச்சிமை ஆனது அந்த 2 எண்களின் மீப்பேவை போல் 36 மடங்கு. மீப்பேவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ எல்சிஎம் எவ்வளோனா 36x இன்ட்டு மீப்பேவை. இதோட மதிப்பு வந்து பெருக்கல் பலன் 3600ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 100. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 10. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதை சுருக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிவிடுவோம்? காமனாக இருக்கிறதெல்லாம் வெளியில் எடுத்துடுவோம். அப்போ x² - y² இருக்கும். கீழே y² எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு மைனஸை சேர்த்து வெளியில் எடுத்துருங்க. இப்போ x² - y² அப்படிங்கிறது இருக்கும். இங்கே டிவிஷனை மாற்றணும் அப்படின்னா y²/x²ன்னு மாறும். அப்போ இதை அடிச்சிடலாம், இதை அடிச்சிடலாம், இதை அடிச்சிடலாம். அப்போ -1. அடுத்தது பாருங்கள். ABCDE என்பவை இயல் எண்கள் மற்றும் a + b = c, 2b = e, b + c = d, b + e = a என ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏயும் பியும் சியை விட பெருசு, சியை விட சின்ன நம்பர் தான். அடுத்தது பி வந்து கண்டிப்பாக ஈயை விட சின்ன நம்பர். பியும் சியும் கண்டிப்பாக டியை விட சின்ன நம்பர். பியும் ஈயும் கண்டிப்பாக ஏயை விட சின்ன நம்பர். இது எல்லாத்துலேயும் சின்ன நம்பர் எது? பி. அப்போ ஃபஸ்ட் எண் வந்து பி தான். அடுத்தது பாருங்கள். இங்கே ஏயும் பியும் சியை விட சிறியது, இங்கே பியும் சியும் டியை விட சிறியதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது பியை விட எது சிறியது அப்படின்னு பாருங்கள். இருக்கிறதுல பியை விட சிறியது எது? இ தான். அப்போது அடுத்தது இ. அடுத்தது பாருங்கள். அடுத்த வரிசையில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ இருக்குது. அப்போ வந்து நம்ம ஏ எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள். சி அப்படிங்கிறது இருக்குது. டி வந்து இருக்கிறதுல எல்லாத்தையும் விட பெருசாக தான் இருக்குது. அப்போது சி அடுத்தது வந்து டி எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள்.
ரூட் ஆஃப் 900 ப்ளஸ் ரூட் ஆஃப் 144 டிவைடட் பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மதிப்பை பார்த்தோம் அப்படின்னா இந்த ரூட் எடுத்தோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா 30 இருக்கும். 144 ரூட் எடுத்தோம்னா 12, கீழே ஒரு 12, இந்த கூட்டணும் அப்படின்னா 42ன்னு இருக்கும். இங்கே பார்த்தோன்னா ரூட் 16க்கு ரூட் எடுத்தோன்னா 4, கீழே வந்து கியூப் ரூட் ஆஃப் 8 அப்படிங்கும்போது 2 இருக்கும், ப்ளஸ் 2. இதை ஒரு தடவை அடிக்கலாம், 2வது பண்ணி அடிக்கலாம். 6 2 12, மேலே அடித்தோன்னா 2 1. இதோட நிறுத்திப்போம். இப்போது 6ங்கிறத எல்சிஎம் போட்டோம் அப்படின்னா மைனஸ் 2 3 6, 4 3 12, ப்ளஸ் இதுவும் என்னதாகணும் 6ஆக மாறணும்னா 3ஆல் பெருக்கணும். அப்போ இங்கேயும் 6 அப்படிங்கிறது வரும். சாரி தப்பாக சொல்கிறேன், கீழே 1 தான் இருக்கும். அப்போ இதை 6ஆல் பெருக்கணும் அப்படின்னா 12 அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். அப்போ இதுவும் கேன்சல் ஆகிட்டு 21/6ங்கிறது இருக்கும். 24 மீட்டர் நீளமுள்ள ஒரு ரிப்பன் 3:2:7 என்ற விகிதத்தில் 3 துண்டுகளாக வெட்டப்படுகிறது எனில் ஒவ்வொரு துண்டின் நீளம் முறையே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம கூட்டிக்கிடணும். இதை நம்ம கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு மதிப்பு என்ன கிடைக்கும், 3 கூட்டல் 2 5. அப்போ 12x தான் வந்து எவ்வளோ அப்படின்னா 24. அப்போ எக்ஸோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 2. இப்போ 3 2 6, 2 2 4, 7 2 14. அதுதான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 8 மாதங்களுக்கு 4 வருடங்கள் என்பதன் விகித வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க. 4 வருடங்கள் அப்படிங்கிறது 4 × 12, 8 மாதம். சரிங்களா? அப்போது இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இங்கே 2, சாரி இங்கே ஒரு 4வது பண்ணி கட் பண்ணிடலாம், 2 தான் இருக்கும். இங்கே கட் பண்ணோன்னா 6 6:1. அடுத்தது பாருங்கள், ஏபி வந்து 4 6, பிசி வந்து 18 5. அப்போ இதுக்கு எல்சிஎம் எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 18, 6 3ஆல் பெருக்கிடலாம், இங்கேயும் 3ஆல் பெருக்கலாம். அப்போ 12 18 5. அடுத்தது பாருங்கள், அரைக்கோள வடிவத்தில். அப்போ அரைக்கோளத்துக்கு ஃபார்முலா என்ன, 2πr². இதோட தடிமன் வந்து 0.25ன்னு கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் இது இருக்குது அப்படின்னா இதோட இந்த இடம் வந்து 0.25. இந்த சென்டர்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோன்னா 5 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ மொத்தமாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 5.25 சென்டிமீட்டர் இருக்கும். இதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 2 × 22/7 × 5.25 × 5.25. இது 7ஆல் கட் பண்ணோம் அப்படின்னா 0.75. இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி எடுக்கும்போது ஆன்சர் என்ன வரும், 173.25. அடுத்தது பாருங்கள், பின்வருவற்றில் ஏபிசி என்ற முக்கோணத்தை உருவாக்க முடியாத விபரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம ஏபியை வந்து என்னென்னு எடுத்துக்கலாம், எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அப்போது பிசி அப்படிங்கிறது எவ்வளோவா இருக்குது, இது வந்து 3மே சமபக்க முக்கோணம் அமையும். சரியா? அப்போ ரெண்டாவது செக் பண்ணலாம். பிசி = 2x எடுத்துப்போம். சிஏ = 1/2xன்னு வரும். இது 1/3xன்னு வரும். அப்போ இது வந்து 0.5xன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து 0.3xன்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 0.83xன்னு வரும். அது 3 போட்டிருக்கோம், அதனால இன்னொரு 3 எடுத்துருக்குறோம் எக்ஸ்ட்ரா. சரிங்களா? அப்போ இது வந்து கண்டிப்பாக இந்த ஒரு எக்ஸை விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ இது மட்டும் என்ன பண்ணாது அப்படின்னா முக்கோணத்தை அமைக்காது. அடுத்தது பாருங்கள், 2πr சுற்றளவுடைய வட்டத்தின் பரப்பளவு எவ்வளோ இருக்குங்க, πr² இருக்கும். சதுரத்தின் பரப்பளவு a² இருக்கும். ரெண்டுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஏயோட மதிப்பு r√π. இதில் சதுரத்தின் சுற்றளவு கேட்டிருக்காங்க. அப்போ 4 × r√π. அடுத்தது பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 6% தனி வட்டியில் 3 ஆண்டுகளில் 6372 ஆகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே ஒரு 100 வரும் இல்லையா, அதை நான் இங்கே பெருக்கிக்கிறேன். அண்ட் ஒரு
100 பியிலேருந்து கழிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிறது மொத்த மதிப்பு, அதிலேருந்து நான் என்ன பண்ணணும், என்னோடய பிரின்சிபலாக கழிச்சுக்கிடணும். அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்தது பாருங்கள், இங்கே 18 பி இருக்கும், இங்கே ஒரு 100 பி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தேன்னா எனக்கு 118 பி அப்படிங்கிறது கிடைக்கும். 63.7200 அப்படிங்கிற மதிப்பு இருக்கும். இப்போது இதை நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். இது வந்து ரெண்டாவது வகுப்பில் அடிக்கலாமா, 5 4, இங்கே ரெண்டாவது வகுப்பில் அடித்தோம் அப்படின்னா 3 1 8 6 0 0 அப்படிங்கிறது கிடைக்குமா. இப்போது 54வது வகுப்பில் அடிச்சிடுவோம். டைரெக்டாக அடித்தோம் அப்படின்னா 318ல் 5 முறை இருக்கும், அதாவது 295. மீதம் பார்த்தோம் அப்படின்னா 236 ஆகும். 23 மீதி இருக்கும், அது 236 ஆகும். அது 4 முறை இருக்கும். அப்போது ஆன்சர் 5400. அடுத்தது பாருங்கள், வைத்தீஸ் என்பவர் 500 ரூபாயை மாதம் ஒரு அஞ்சலகத்தில் 5 ஆண்டுகளுக்கு கட்டுகிறார். அப்போ மாதம் கட்டுறாரு. அப்போ 5 வருஷத்துக்கு எத்தனை மாதம் இருக்குன்னா 60 மாதம் இருக்கும். எவ்வளோ ரூபாய் கட்டுறாருன்னா 500 ரூபாய் கட்டுறாரு. அப்போ 60 × 500 எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 30,000 இருக்கும். இப்போது என்னுடைய மதிப்பு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 60 மாதங்கள், n × n+1/2 × 12. அப்போது 60 × 61/24 இருக்கும். பியோடைய மதிப்பு 500 × 60 × 61 × சதவீதம் எவ்வளோங்க 7.5 / 24 × 100. இப்போ இதை கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மதிப்பு என்ன வரும், பேப்பரில் கட் பண்ணலாம். 4 மேலே 10 2 இது ஒரு தடவை கட் பண்ணோம் அப்படின்னா 3.75. இது எல்லாத்தையும் பெருக்கி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா 5718.75 கிடைக்கும். இது கூட நம்ம 30,000 ஃபஸ்ட்டு கட்டணும் இல்லையா அமௌண்ட், அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 35,718. அடுத்தது பாருங்கள், என்னென்ன கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் a - 4b + 4c - 4lm அதோடைய மதிப்பை கேட்டிருக்காங்க. நம்ம இந்த ஏபிசி அவங்க கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு டம்மி வேல்யூ 1, 2, 3, 4, 5ன்னு எடுத்துப்போம். இதை எடுத்துகிட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது 1 - 4 2s are 8, 6 3s are 18, 4 4s are 16 +5 அப்படிங்கிறது இருக்கும். மைனஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள், ப்ளஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அப்போ 24 - 24 0. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஏ ஆனது இன்டூவை குறிக்கிறது, பி ஆனது ப்ளஸ்ஸை குறிக்கிறது, சி ஆனது வகுத்தலை குறிக்கிறது மற்றும் டி ஆனது மைனஸை குறிக்கிறது எனில் அப்போது 25 டி தானே கொடுத்துருக்குறாங்க. டி அப்படின்னா என்னது, வகுத்தலை குறிக்கிறது. அப்போது வகுத்தல் இல்லை மைனஸ் அடுத்தது 42. சி எதை குறிக்கிறது, வகுத்தலை குறிக்கிறது. 6. டி எதை குறிக்கிறதுனா கூட்டல். 10. ஏ எதை குறிக்கிறது அப்படின்னா பெருக்கல். இப்போது இந்த மதிப்புகளுக்கு மதிப்பு போடலாம். அப்போது ஃபஸ்ட்டு டிவிஷனை தான் பண்ணுவோம். டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா 7 அப்படிங்கிறது இருக்கும். அப்போது 25 - 7 இது ரெண்டையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா 50ன்னு இருக்கும். இது வந்து ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 7 கழிச்சிட்டோம் அப்படின்னா 68ங்கிறது கிடைக்கும். இது
கரண்ட் அஃபேர். இதுவும் கரண்ட் அஃபேர். இது பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள துரித பொருளாதார முன்னேற்றம் அடைய ஏற்படுத்தப்பட்ட காரணிகளில் எந்த காரணி துரித தொழில்மயமாக்குதலுக்கு பாதகமாக உள்ளது அப்படின்னா தொழில் உரிமம். உஜ்வால் டிஸ்காம் அண்ட் அஸ்யூரன்ஸ் யோஜனா என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா மின் விநியோக நிறுவனங்களின் கடனை மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்ளுதல். அடுத்தது பாருங்கள், உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1, கப்பல் படை தினம் டிசம்பர் 4, உலக மண் தினம் டிசம்பர் 5, மனித உரிமை தினம் டிசம்பர் 10. இந்தியாவில் எந்த புலிகள் வனவிலங்கு சரணாலயம் விருத்தி செய்ய தேர்வு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா பாக்ஸ் புலிகள் சரணாலயம். பின்வரும் கூற்றுகளில் நகோயா அறிக்கையின் உடன் தொடர்புடையது எது அப்படின்னா மரபு வழி ஆதாரங்களை பயன்படுத்துதல். அடுத்தது பாருங்கள், இந்தியாவில் உணவு பாதுகாப்பு பசுமை புரட்சியால் ஏற்பட்டதாகும். ஆனால் இன்று பசுமை புரட்சியை பற்றிய எதிர்மறையான கருத்துக்கள் நிலவுகின்றன. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வேதிப்பொருட்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது, உயிரினங்கள் நிறைய அழிந்து போயிடுச்சு, நிலத்தடி நீர் கொப்பரை வறண்டு போனது, உயிர்கொல்லி மருந்துகளை அவங்க பயன்படுத்தலை. அப்போ ஆன்சர் 1, 2, 3. அடுத்தது பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள புத்தகம் மற்றும் அதன் ஆசிரியர் குழுவில் சரியாக பொருந்தாத இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தி மஷ்ரூம்ஸ், டெய்சி ஜான்சன். அதுதான் சரிங்களா. அது ஒரு கரண்ட் அஃபேர், அது தேவையில்லை. பன்னாட்டு யோகா தினமாக ஜூன் 21 எந்த ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது அப்படின்னா 2014. அடுத்தது பாருங்கள், சிறப்பு திட்டமான சகி என்பதன் நோக்கம் என்ன அப்படின்னா தனியார் மற்றும் பொது இடங்களில் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உதவுவது. இந்தியாவின் நீண்ட எல்லை பரப்பை கொண்டுள்ள நாடு எது அப்படின்னா வங்கதேசம். உங்களுக்கு அது எவ்வளவு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சுதந்திரத்திற்கான நீண்ட நாள் நடை என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா நெல்சன் மண்டேலா. இந்தியாவின் தேசிய மரம் எது அப்படின்னா ஆலமரம். தமிழக அரசு புதிய மீன் இறங்கு தளம் கட்டப்பட உள்ள மாநிலம் எது அப்படின்னா ராமநாதபுரம். இதுவும் கரண்ட் அஃபேர் தான். இதுவும் கரண்ட் அஃபேர். தகவல் அறியும் உரிமை சட்டம் முதலில் இயற்றப்பட்ட நாடு எது அப்படின்னா ஸ்வீடன். புறநோயாளிகள் சிகிச்சை அடிப்படையில் ஒரு முன்னோடியாக இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு. அரசியல் கட்சிகளில் பதவி நீக்கம் செய்வதற்கு தற்போது பரிந்துரைக்கப்பட்டுள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி யார் அப்படின்னா தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா. இதுவும் கரண்ட் அஃபேர். அடுத்து பாருங்கள், கீழ்காணும் பொருட்களில் சூரிய குடும்பத்தை சேராதது எது அப்படின்னா நெபுலாக்கள். ரிமைனிங் 100 கொஸ்டின் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.